ஹலோ கைஸ், வெல்கம் டு குயின் ட்ரேட் அகாடமி. இன்றைக்கு இந்த வீடியோ நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், செல்ஃப் ஃப்ரேமுடைய இந்த அக்யூமுலேஷன் ஃபேஸில் எங்களுக்கு ரெண்டாவது செட்டப்பை பற்றி தான் இன்றைக்கான இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் செல்ஃப் ஃப்ரேம் வந்து எங்களுக்கு கரண்ட்டாக 0.04704 வந்து ட்ரேட் ஆகி கொண்டிருக்குது. இதில் நான் வந்து இதுக்கு முன்னாடின்னு சொன்னால் நாங்கள் வந்து ப்ரீவியஸாக இதுக்கு முன்னாடி எங்களுக்கு நடந்த இந்த அக்யூமுலேஷன் ஃபேஸ் இருக்குது. இந்த அக்யூமுலேஷன் ஃபேஸில் ஒவ்வொரு என்ட்ரிஸை வந்து நான் காட்டியிருப்பேன். சரியா? இப்போ அதே மாதிரி என்ட்ரிஸ் வந்து எங்களுக்கு இங்கே இப்போ கரண்ட்டாக எங்களுக்கு செல்ஃப் ஃப்ரேமில் கிடைக்குதான்னு கேட்டால் எஸ், எங்களுக்கு 100% எங்களுக்கு வந்து கிடைக்கிது அந்த மாதிரி என்ட்ரிஸ். சரியா? ஓகே, இப்போ நாங்கள் அதில் இதுக்கு முன்னாடி நடந்ததுன்னா இப்போ எப்படி நடக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். சரியா? ஓகே, இப்போ இதுக்கு முன்னாடி எங்களுக்கு இந்த இதுதான் எங்களுக்கு ஸ்டார்டிங். சரியா? அப்போ இந்த ஸ்டார்டிங்லேருந்து நாங்கள் எடுத்துகிட்டு வருவோம். ஓகே, இது ஸ்டார்டிங்கில் எங்களுக்கு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டுக்கு பின்னால் மார்க்கெட் வந்து பம்ப் ஆகினது வந்து ஒரு 90% வந்து எங்களுக்கு பம்பாக இருக்கும். இப்போ கரண்ட்டாக உள்ள திருப்பம். ஓகே, இப்போ இதில் வந்து ப்ரீவியஸாகவும் இப்போவும் வந்து எங்களுக்கு என்ன சரி ஒரு விஷயம் வந்து சிமிலராக இருக்குதா, ஆல்மோஸ்ட் சிமிலர் அந்த லெவலில் இருக்குதான்னு கேட்டால் எஸ், எங்களுக்கு வந்து அது மாதிரி இருக்குது. சரி, அது என்ன அப்படின்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி பாருங்கள், எங்களுக்கு மார்க்கெட் வந்து இப்படியே வந்துட்டு சடனாக எங்களுக்கு மார்க்கெட் வந்து இப்படி ஒரு ஷேப்பில் வந்துட்டு திருப்பி போயிட்டு இந்த ட்ரெண்ட் லைனில் எங்களுக்கு ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டு திருப்பி ஒரு டம்ப், அதுக்கு பின்னால் பம்ப். சரியா? இது வந்து இந்த பிளேஸில் வந்து எங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு கர்வ் வடிவில் மார்க்கெட் வந்து வந்திருக்கும். சரி, இப்போ அதே மாதிரி எங்களுக்கு இங்கே நடக்குதான்னு கேட்டால் இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வருது அண்ட் திருப்பி இது மாதிரி ஒரு ஷேப் வருது வந்து இந்த ட்ரெண்ட் லைனில் இப்போ ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டு ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணிருக்குது. இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் சடன் டம்ப் ஒன்று கொடுத்ததுக்கு பின்னால் மார்க்கெட் எங்களுக்கு இதே மாதிரி ஒரு ரேலி ஒன்று கொடுக்க ஸ்டார்ட் ஆகணும். சரியா? அப்போ இது வந்து எங்களுக்கு ஹிஸ்டாரிக்கல் வைஸாக ரிப்பீட் ஆகிற ஒரு விஷயம்னால எங்களுக்கு வந்து இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா, எங்களுக்கு வந்து எங்களோட என்ட்ரி எது வரைக்கும் இருக்கணும் அப்படின்னா, இப்போ பார்ப்போம். இந்த ரிஜெக்ஷனில் இருந்து எங்களுக்கு மார்க்கெட் எத்தனை % டம்ப் ஆகிது கேட்டால் கிட்டத்தட்ட 19.61% எங்களுக்கு டம்ப் ஆகிருக்குது. அப்போ இதில் நாங்கள் வச்சோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட 0.03796 இந்த ரேஞ்சுக்கு வாரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நான் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், எனக்கு வந்து இந்த லோவை வந்து பிரேக் பண்ணும் அப்படின்ற மாதிரி ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். சரியா? அப்போ எங்களுக்கு இந்த லோவை பிரேக் பண்ணதுக்கு பின்னால் எங்களுக்கு வந்து மார்க்கெட் ஒரு சடன் டம்ப் பண்ணி கொடுக்கணும். அந்த டம்ப் வந்து வித்தின் 1 to 2 days எங்களுக்கு இந்த டம்ப் வந்து நடந்துடணும். சரியா? இப்போ நடக்கிற ரிஜெக்ஷனில் இருந்து வித்தின் 1 to 2 days எங்களுக்கு இந்த டம்ப் நடந்துடணும். இந்த டம்ப்புக்கு பின்னால் தான் மார்க்கெட்டுடைய ரியல் ரேலி மூவை நீங்கள் வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. சரியா? அப்போ அதிலே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இதுலேயும் எங்களுக்கு இதுலேயும் ஒரு டபுள் பாட்டம் பேட்டர்னை பார்க்கலாம். எப்படின்னா எங்களுக்கு இந்த மாதிரி வந்து இப்படி அண்ட் இப்படி ஃபைனல் மூவ். சரியா? அப்போ இதே மாதிரி எங்களுக்கு பார்க்கலாமான்னு கேட்டால் இதுலேயும் பார்க்கலாம். இதில் இந்த மாதிரி வந்து இப்படி வந்து திருப்பி இப்படி வந்து மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இங்கே ஹையாக பார்க்கப்படுது. எங்களுக்கு ப்ரீவியஸாக இதுக்கு முன்னுக்கு நடந்ததை வச்சு நாங்கள் பார்க்கிட்டு. சரியா? அப்போ ஓகே, இப்போ எங்களோட என்ட்ரி வந்து எக்ஸாக்ட் என்ட்ரி வந்து இப்போ எங்களுக்கு எங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் உங்களுக்கு வந்து எக்ஸாக்ட் என்ட்ரி எடுக்கலாம் 0.045 to 0.04 இந்த ரேஞ்சுக்கு உங்களுக்கு எக்ஸாக்ட் என்ட்ரி எடுக்கலாம். இந்த ஜோன் இருக்குது தானே, இந்த ஜோனுக்கு உங்களுக்கு எக்ஸாக்டாக என்ட்ரி வந்து ப்ளேஸ் பண்ணலாம். அப்படி இந்த ஜோனுக்கு நான் ப்ளேஸ் பண்ண சொல்கிறேன்டா, இப்போ எங்களுக்கு வந்து மார்க்கெட் எக்ஸாக்டாக இந்த லைனுக்கு ஒரு மணிக்கு எக்ஸாக்டாக இதுக்கு வரணும்னு சொல்லலாது. சில வேலை கொஞ்சம் மேலே வரலாம், சில வேலை கொஞ்சம் கீழவும் வரலாம். ஸோ அதுக்கு முன்னுக்கு நாங்கள் வந்து ஒரு சேஃபான ஒரு என்ட்ரி ஒன்று எடுக்கணும்னு சொல்லி எங்களுக்கு வந்து இந்த ஜோனுக்கு எங்களுக்கு என்ட்ரி ப்ளேஸ் பண்ணி கொள்ளலாம். இதுக்கு நாங்கள் இந்த ஜோனுக்கு என்ட்ரி ப்ளேஸ் பண்ணணும்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் நடக்கக்குள்ள இதுக்கு முன்னாடி எங்களுக்கு எந்த அளவுக்கு மூவ் ஆகுது நாங்கள் முதல்ல பார்க்கணும். இதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு 89% வந்து பிரேக் அவுட்டுக்கு பின்னால் மார்க்கெட் பம்பாக இருக்குது. ஸோ நாங்கள் இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த பிரேக் அவுட்டில் வச்சு இது வந்து 97%, பட் 97 போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் டெய்லி சார்ட்டுக்கு வரும். டெய்லி சார்ட்டில் விக் ஃபீலிங் ஒன்று இருக்குது, பெரிய ஒரு விக் ஃபீலிங் இருக்குது. ஸோ அந்த விக் ஃபீலிங்கை வந்து எங்களுடைய டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். இந்த ஜோன் சேஃபஸ்டான என்ட்ரி அண்ட் சேஃபஸ்டான டார்கெட் இருக்கணும். ஸோ நாங்கள் வந்து மேலே ஃபிக்ஸ் பண்ணாமல் கீழே ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ எங்களுக்கு வந்து ஒரு 0.08க்கு வந்து எங்களுடைய டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுவோம் நாங்கள்.
ஓகே, ஆல்மோஸ்ட் பிரேக் அவுட்டுக்கு பின்னால் ஒரு 68% அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய என்ட்ரி வந்து எக்ஸாக்ட்லி 0.045 இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 77% வந்து உங்களுக்கு இந்த ப்ளேஸில் ஒரு ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட்டு வெளியாகிற மாதிரி இருக்கும். சரியா? அப்போ ஓகே, இப்போ வந்து நாங்கள் எங்களுக்கு என்ட்ரி ப்ளேஸும் கிடைச்சாச்சு அண்ட் எக்ஸிட் ப்ளேஸும் கிடைச்சாச்சு. சரியா? எஸ், என்ட்ரி ப்ளேஸ் அண்ட் எக்ஸிட் ப்ளேஸ். நாங்கள் இதுக்கு முன்னாடி மேலே போச்சு இப்போ நாங்கள் கீழே வைக்கிறோம்னு கேட்டால், இப்போ நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக நடந்த சில விஷயங்களை காட்டுறேன். ப்ரீவியஸாக நடந்த விஷயங்களை பாருங்கள். ப்ரீவியஸாக எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஹை ஒன்று வச்சுருக்கோம். மார்க்கெட் இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஹை ஜோன் ஒன்று வச்சுருக்கோம். எக்ஸாக்ட்லி அந்த ஹை ஜோனுக்கு தான் வந்துச்சான்னு கேட்டால் எங்களுக்கு அந்த ஹை ஜோனுக்கு வந்துருக்குது. பட் அந்த ஹை ஜோனை வந்து ஃபுல்லாக எடுக்கல. ஒரு ட்ராப் ஒன்று, ஒரு சின்ன ஒரு விக் கொண்டு விட்டுட்டு மார்க்கெட் கீழே வந்துருக்குறாங்க. சரியா? இப்போ இந்த சின்ன ஒரு விக் கொண்டு விட்டுட்டு மார்க்கெட் எங்களுக்கு கீழே ட்ராப்பாக இருக்கிறாங்க. அண்ட் அதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு திருப்பி இந்த மாதிரி ஒரு விக் ஃபீலிங் இருந்திருக்கும். ஸோ இந்த விக் ஃபீலிங் எடுத்திருப்பாங்க மார்க்கெட். இந்த விக் ஃபீலிங் எடுத்து ஆல்மோஸ்ட் இந்த விக் ஃபீலிங்க்கு வந்திருக்காங்க. ஸோ இந்த ரீசனால் தான் இப்போ இங்கே வந்து 43,906. சரியா? அப்போ இங்கே வந்திருக்க ஹை எத்தனைன்னு சொன்னால் 4300. அப்போ எங்கள் டார்கெட் எத்தனை வைக்கலாம்? நாங்கள் வந்து 42 வைக்கலாம். எஸ், எங்கள் டார்கெட் வந்து எங்களுக்கு 42 வைக்கலாம். அப்போ 42 வச்சுருந்தோம் சொன்னால் எங்கள் டார்கெட் வந்து ஹிட். ஸோ இந்த மாதிரி தான் நான் இதுக்கு தான் குறைச்சி வைக்கிறேன். இப்போ நான் இதுக்கு தான் குறைச்சி வைக்கிறேன். இப்போ எங்களுக்கு வந்து எந்த அளவுக்கே வைக்க தேவையில்லை. இப்போ இந்த அளவு இல்லாமல் எங்களுக்கு வந்து 43,906 ஒரு 42, 41 இந்த மாதிரி எங்களுக்கு வந்து டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இல்லைன்னு சொல்ல 43K வைக்கலாம். அப்போ 43K இருந்தாலும் எங்கள் டார்கெட் வந்து ஹிட்டாக இருக்கும். நான் காட்டுறேன். நான் 43K வச்சா எஸ், எங்கள் டார்கெட் ஹிட். எங்கள் டார்கெட்டை ஹிட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து கீழே டவுன்ஃபாலாக இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் வந்து குறைச்சி வைப்போம். இதுக்கு தான் நாங்கள் வந்து குறைச்சி வைக்கிறது. குறைச்சி வச்சோம்னு சொன்னால் எங்கள் டார்கெட் வந்து ஈஸியாக ஹிட் ஆகிரும். சரியா? இப்போ நடக்கிறது வந்து ஐ திங்க் ரெண்டாவது ரேலி நடக்குது. இப்போ இது வந்து ஃபஸ்ட் ரேலி முடிஞ்சு இப்போ செகண்ட் ரேலி வருது. செகண்ட் ரேலி தான் எங்களுக்கு இது வரைக்கும் வரும். அண்ட் அதுக்கு பின்னால் மக்கள் இன்னும் கீழே வந்துட்டு எங்களுக்கு இப்போ கரண்ட்டாக நடக்கிற வந்து இதுக்கு முன்னாடி நடந்த வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன், இப்போ நடக்கிற வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்ன். சரியா? இப்போ இந்த ரெண்டு பேட்டர்னும் சேர்த்து நீங்கள் குழப்பிக்கொள்ள வேணும். இங்கே வந்து ரெண்டும் வந்து ஆனால் எங்களுக்கு ட்ரெண்ட் அண்ட் பிரேக் அவுட் தான் நடக்குது. ட்ரெண்ட் அண்ட் பிரேக் அவுட் நடந்து மார்க்கெட் வந்து எங்களுக்கு பம்பாகி மேலே வந்து மூவாக ஸ்டார்ட் ஆகுது. சரியா? அப்போ மூணாவது ரேலியில் எங்களுக்கு இதில் தான் எங்களுக்கு வந்து செல் பண்ணிக்கொள்ளலாம். மூணாவது ரேலியில் எங்களுக்கு வந்து செல் பண்ண இயலாது. மூணாவது ரேலியில் வந்து நாங்கள் எங்களுடைய பை பண்ண போய் வந்து ஹோல்ட் பண்ணுவோம். டம்பில் வச்சு பை பண்ணிட்டு ஹோல்ட் பண்ணி நாங்கள் வந்து ஈஸியாக $3 to $5 வரைக்குமே நாங்கள் வந்து டார்கெட் பண்ணுவோம். சரியா? $2 வந்து ஃபஸ்ட் டார்கெட் வச்சுன்னு சொன்னாலும் $2 வச்சுன்னு சொன்னாலும் இப்போ நாங்கள் வந்து இந்த ப்ளேஸில் 0.04 வச்சு $100 நீங்கள் பை பண்ணுறீங்கன்னு வைக்கல. இப்போ $100 பை பண்ணிட்டு நீங்கள் வந்து 70% வந்து செல் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வாரது வந்து $170. திருப்பி என்ன செய்றீங்கன்னு சொன்னால் 0.04 திருப்பி பை பண்ணுறீங்க. திருப்பி பை பண்ணீங்கன்னு சொன்னால் அதில் இருந்து நீங்கள் $2 வந்து டார்கெட் வச்சிங்கன்னா உங்களுக்கு வார ப்ராஃபிட் வந்து $8,500 வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டாக புக் பண்ணிக்கொள்ளலாம். இந்த ப்ளேஸில் நீங்கள் இந்த ப்ளேஸ்லேருந்து பை பண்ணி அது வந்து $2 போனதுக்கு பின்னால் நீங்கள் செல் பண்ணீங்கன்னு சொன்னால் அது எங்களுக்கு ஈஸியாக $3 to $5 மூவ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் அதை வந்து $3 2 அவுட் நீங்கள் $3 or $5 நீங்கள் டார்கெட் பண்ணீங்கன்னு சொன்னால் இப்போ நீங்கள் $3 டார்கெட் பண்ணீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வர ப்ராஃபிட் வந்து 12,750 இருக்கும். அதே நீங்கள் வந்து $5 டார்கெட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வர ப்ராஃபிட் வந்து $21,250 உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். இந்த டம்பில் வச்சு நீங்கள் பை பண்ணிட்டு நீங்கள் ஹோல்ட் பண்ணி அது மேலே போன பின்னால் நீங்கள் வந்து அதை சேல் பண்ணுவீங்க. ஸோ அதால் வந்து உங்களுக்கு ஈஸியான ஒரு ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணி கொள்றதுக்கு மாதிரி இருக்கும். ஓகே, உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியை பற்றி படித்து நீங்களும் கிரிப்டோ கரன்சி பேசிக் டு அட்வான்ஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணி நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பம் உள்ளவராக இருந்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய குயின்டேட் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸை புக் பண்ணிக்கொள்ளுங்க.